இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மரித்த பிறகு நாம் எங்கே போகிறோம் என்கிற ஒரு கேள்விக்கு மிகவும் அதிகமாக கேட்கப்பட்ட கேள்வியாக இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறது. கூகுளில் கூட நம்ம சர்ச் பண்ணி பாருங்கள். மரித்த பிறகு நாம் எங்கே போகிறோம் என்கிற கேள்வி அதிகமான பெயர்களால் இந்த காரியம் தேடப்படுகிறது, இது கேட்கப்படுகிறது என்கிறதை நம்ம காண முடியும். இதற்கு வேதத்தில் அற்புதமாய் பவுல் அப்போஸ்தலன் அழகான ஒரு விடையை நமக்கு தருகிறான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக எழுதி வைத்திருக்கிறான். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தர் அங்கே இருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் மரித்த பிறகு அந்த இடத்துக்கு குடி போகிறார்கள். அப்பொழுது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது தாயின் கர்ப்பத்தில் 10 மாதங்கள், இந்த உலகத்தில் 70, 80, 100 வருடங்கள். இது முடித்தவுடனே வாழ்க்கை முடிந்து விடுகிறது அல்ல. நம்முடைய சரீரம், மனுஷன் சரீரம், ஆவி, ஆத்மா, இது 3ம் சேர்ந்தது தானே நம்ம சரீரம். இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக போகிறது, ஆவி காற்றோடு கலக்கப் போகிறது. ஆனால் ஆத்துமாவுக்கு அழிவென்பதே இல்லை. அந்த ஆத்துமா எங்கே போகும்? அதற்குத்தான் பவுல் சொல்லுகிறான், நாம் தைரியமாகவே இருந்து நீங்கள் நானும் பரிசுத்தமாய் உண்மையும் உத்தமமாக வாழ்ந்தும் பொழுது இந்த தேகத்தை விட்டு குடி போகும். அப்பொழுது இந்த தேகத்தில் இந்த ஆத்துமா குடியிருக்கிறது. இந்த ஆத்துமா அந்த தேகத்தை விட்டு எங்கே குடி போகுதான்? கர்த்தரிடத்தில் குடி போகுது. ஒரு டிரான்சிஷன் பீரியடில் நம்ம இருக்கிறோம், ஒரு பிரயாணத்தில் நம்ம இருக்கிறோம். தாயின் கர்ப்பத்தில் 10 மாத பிரயாணத்தில் இருந்து வெளியே வந்திருக்கிறோம். இந்த பூமியில், இந்த உலகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற நாட்களில் நம்ம இருக்க போகிறோம். இது முடிந்த உடனே அடுத்து நம்ம குடி போகிற இடம் அது ஆண்டவரிடத்தில், கர்த்தரிடத்தில் என்று அழகாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே மரித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம், மரித்த பிறகு என்ன ஆக போகிறோம், இதை குறித்த கவலைகள் உங்களுக்கு விடை தெரியணும்னா நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்கணும். வேதத்தில் நமக்கு அந்த காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே தைரியமாக இருப்போம். ஒவ்வொருவருக்கும் மரணம் உண்டு. பிறந்த ஒவ்வொருவரும் மரிக்க வேண்டிய ஒரு நாள் உண்டு. அந்த மரணம் என்பது முடிவல்ல. மரித்த பிறகு நம்ம எங்கே போகிறோம்? கர்த்தரிடத்தில் குடியிருக்க போகிறோம். உங்களுக்கான ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போனார். ஆகவே நமக்கான ஒரு வாசஸ்தலம் உண்டு, நமக்கான ஒரு இடம் உண்டு. ஆகவே நம்ம தைரியமாக இருப்போம். ஆண்டவரையே நம்ம பற்றி கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர்களுக்கு இந்த கேள்வி, மரித்த பிறகு நாங்கள் எங்கே போகிறோம் என்கிற கேள்வி. ஆண்டவர், மரித்த பிறகு நாங்கள் உம்மிடத்தில் வரப்போகிறோம். நீர் எங்களை இந்த உலகத்தில் அனுப்பி வைத்தீர். எங்களுடைய கடமைகள் ஆண்டவர் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லா சித்தங்களையும் நாங்கள் நிறைவேற்றின பிறகு மீண்டுமாய் நாங்கள் உம்மிடத்தில் வரப்போகிறோம். இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் தைரியமாக இருப்பாங்க, பயப்படாமல் இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஆகவே இந்த சந்தோஷம், இந்த தைரியத்தை நீங்கள் எங்களுக்கு தரீங்க. இந்த வார்த்தைகளை கேட்டவர்களுக்கும் இந்த சந்தேகங்களாக நீக்கி போட்டு நாங்கள் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கை பிரயாணத்தை நாங்கள் முடித்த உடனே பரலோகத்தில் ஒரு பிரயாணத்தை உம்மோடு கூட நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.